கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 7:15, ரோமன் 7:15. எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்போ பவுல் தன்னுடைய உள்ளான மனுஷன்ல உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த போராட்டத்தை அழகா வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் என்ன பார்க்குறேன், நான் என்னை அறியாமலே அதுக்கு எதிரான காரியங்களை நான் செய்து முடிச்சிடுறேன். அப்போ இந்த வசனம் நமக்கு எதை காட்டுதுன்னா, உள்ளான மனுஷனில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் எது? ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய எண்ணங்களுக்கும் அவனுடைய பாவமான தன்மைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை மிகவும் அழகாக காட்டுகிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு? அதாவது, நான் செய்யணும்னு நினைக்கிறது, நான் இதுதான் செய்யணும்னு எனக்குள்ளே ஒரு உறுதி எடுத்திருக்கேன் பாருங்க, எனக்குள்ளே இதுதான் செய்யணும்னு நினச்சிருக்கேன் பாருங்க, அதற்கு எதிரான காரியம். அதாவது எனக்கு சம்மதம் இல்லாத, நான் இதுதான் செய்யணும்னு எனக்கு நானே ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறேன். அந்த அளவுகோல் எனக்கே விருப்பம் இல்லாத காரியத்தை நானே செய்கிறேன். ஏன்னா நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன அதை தொடர்ந்து எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை என்கிட்ட இல்லை. என்ன? அதாவது என்னுடைய நோக்கங்களுக்கும் என்னுடைய செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறார். எப்படி? ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்னன்னா, நான் செய்யணும்னு நினைக்கிறது அது மாத்திரமல்ல, என்னுடைய இன்டென்ஷன், ஆனால் அதே சமயத்தில் எக்ஸிக்யூஷன், நான் என்ன செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள போராட்டத்தை குறிக்கக்கூடியதாக நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்கால சொன்னார், மத்தேயு 26வது அதிகாரம் 41ஆம் வசனத்தில், விழித்திருந்து ஜெபியுங்கள். காரணம் என்ன? ஆவி உற்சாகம் உள்ளதான், ஆனால் மாம்சமா பலவீனம் உள்ளது. இப்போ பவுல் சொல்லுது, என்ன சொல்றாரு? நான் என்ன செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, நான் வெறுக்கிறேன் பாருங்க. நான் வெறுக்கிறத, அதாவது இது வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்துறேன். தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இது ஒரு ஹிப்பாக்ரசி, இல்லை ஒரு நடிக்கக்கூடியது ஒரு மாயமான காரியம் இல்லை. இது ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போராட்டங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இது ஒரு நான் நல்லவனா வெளியே நடிக்கிற அந்த காரியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இதில் சொல்லும் போதே 20வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ நான் செய்யலை, என்ன பண்ணுது? எனக்குள்ள இருக்க பாவம் தான் அப்படி செய்ய வைக்குது. அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன, இது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய நடக்கக்கூடிய போராட்டத்தை சொல்றாரு. சரியா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுது? பவுலை போல நம்மளும் முதலாவது நம்முடைய பலவீனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம குணப்பட்டு பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு முதலாவது நமக்கு என்னன்னா, நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளணும். இந்த ஆல்கஹால் அனானிமஸ் சொல்லக்கூடிய, அதாவது மது பழக்கத்திற்கு அடிமை உள்ளவங்களுக்கு ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிறது என்னென்னா, அவங்க இப்போ நான் போய் சேர்ந்தேன்னா அவங்க பேரை சொல்லி, என் பேர் ஏபிரகாம், நான் இந்த மாதிரி குடிப்பழத்திற்கு அடிமையுள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா முதல்ல அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு முதல்ல நீங்கள் இதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அங்கே தான் முதலாவது பாடம் தொடங்குது. ஏன்னா உங்களுடைய போராட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த போராட்டம் உங்களுடைய தோல்வி என்று ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா உங்களுடைய தோல்வி இல்லை. ஏன்னா நீங்கள் அதை குழப்பிக்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பாவத்தோடு போராடும்போது நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் பாவமான மனுஷனுக்கு ஒரு பாவம் செய்யும்போது அவனுக்குள்ள இந்த எண்ணம் வரவே வராது.
நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஐயோ நான் ஆண்டவரை போல வாழன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படி பொய் சொல்லிடுறேன், இல்லை இப்படி இந்த மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு யாருக்கு வரும்னா, யாரு ரட்சிக்கப்பட்டானோ அவனுக்கு தான் வரும். ஆனால் என்ன செய்யணும்னா, நம்ம சுயத்தின் மேலே சார்ந்து இருக்கிறாம, நம்முடைய சுய பலத்தின் மேலே சார்ந்து இருக்கிறாம நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய கிருபையை நாடி நாம் வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அதனால் இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களே, நீங்கள் உங்கள் பாவத்தினுடைய நடக்கக்கூடிய போராட்டத்தை உங்களுடைய தோல்வி என்று ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இதோ அருமையாய் கிருபையாய் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு சம்பந்தமில்லாத நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை செய்யாமல், செய்யக்கூடாதுன்னு நினைச்ச காரியங்களை செய்யக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியோடு இதை ஜெயங்கொண்டு ஒரு பரிசுத்த ஜனங்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.